வீதியிலோ வீட்டுக்கு அருகிலோ ஒரு திருமண வைபவத்தை கண்டாள். இறைவா, இவர்கள் மீது அருள் புரிவாயாக, இவர்கள் இருவரையும் நன்மையில் சேர்த்து வைப்பாயாக என்று கேளுங்கள். கர்ப்பிணி பெண்ணை கண்டாள். இறைவா, இவருக்கு நல்ல சந்ததியை கொடுப்பாயாக என்று கேளுங்கள். பெரும் பிரச்சினையில் மாட்டியிருப்பவர் குறித்து அறிந்தாள். இறைவா, அவரது பிரச்சினையை லேசாக்குவாயாக என்று கேளுங்கள். மருத்துவமனையிலிருந்து நலமுடன் திரும்பினாள். இறைவா, எல்லா நோயாளிகளுக்கும் நிவாரணம் வழங்குவாயாக என்று கேளுங்கள். வீட்டுக்குள் நுழையும் போது உணவு தயாராக இருக்குமெனில், இறைவா, எனக்கு உணவளித்தது போன்று வறியவர்களுக்கும் உணவளிப்பாயாக என்று கேளுங்கள். ஒரு ஜனாசா உங்களை கடந்து செல்கிறது என்றால், இறைவா, இவருக்கு நீ கருணை புரிவாயாக என்று கேளுங்கள். சிரமத்துடன் பணி செய்யும் ஒருவரை வீதியில் கண்டால், இறைவா, இவரது பணியை எளிதாக்குவாயாக என்று கேளுங்கள். உங்களது பிரார்த்தனைகள் உங்களுக்கே நன்மையாக அமையலாம். யாருக்கு தெரியும், சிலபோது ஒரு சோதனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம், ஒரு நெருக்கடி அகன்றுவிடலாம், நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம், கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம், தேடிய மன நிம்மதி கிடைக்கலாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக பிரார்த்திக்கும்போது அதற்கென நியமிக்கப்பட்ட வானவர் உனக்கும் அதை போன்று கிடைக்கட்டும் என்று நிச்சயம் கூறுவார். வாருங்கள், பிரார்த்தனைகளை நன்மைகளாக திரும்ப பெறுவோம்.